ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு போயம் வீடியோ. ஏற்கனவே நம்ம வந்து 9th வந்து ஒரு 4 போயம் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து 5th போயம். ரொம்ப இம்பார்ட்டண்டான போயம், ஏன்னா இது வந்து ஒரு மெமரி போயம். சரியா? த ரிவர் போயம். த ரிவர் போயத்தை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரலின் ஆன் போல்ஸ் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. சரியா? இந்த போயத்தில்ப்பா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் 3 to 4 விஷயங்கள் வந்து நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த போயட்டிக்கில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில டிவைசஸ், இதுக்கு முன்னாடி நம்ம அந்த டிவைசஸ் பார்த்துருப்போம். ஒரு சில டிவைசஸ் புதுசாக இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து ஹெட்டிங்லேயே இருக்குது ரிவரை பற்றின போயம் அப்படின்னு. பாருங்கள், ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர் பிரைட் ஆன் யூ ஸ்ப்ராக்கிள் ஆன் யுவர் ஓன் வே. அதாவது நதியே நதியே என்ன அந்த ரிவர் என்ன சொல்கிறாரா, பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வே. ஸ்பார்க்கிள்லாம் என்னது, பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லுவோம்ல. நீ வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்க, ரொம்ப ஸ்பார்க்கிளாக இருக்க, இப்படி உன்னோட வழியில் வந்து நீ ரொம்ப ஸ்பார்க்கிளாக இருக்க. ஓவர் த எல்லோ பீபிள்ஸ் டான்ஸிங். அதாவது எல்லோ பீபிள்ஸ்னால் என்ன, அந்த மஞ்சள் கலரில் வந்து கூழாங்கற்கள் இருக்குல்ல, அதிலலாம் வந்து நீ என்ன பண்ணுற, அழகாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு த்ரூ த ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபாயிலேஜ் கிளான்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நீ அழகாக டான்ஸ் ஆடுற, அது மட்டும் இல்லாமல் த்ரூ த ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபாயிலேஜ் டான்ஸிங், அதாவது மலர்கள் இலைகள் எல்லாத்தையுமே, அந்த பாதையில் வந்து மலர் இருக்கும், இலை இருக்கும் இல்லையா, அதில் வரக்கூடிய காட்சி எல்லாமே எப்படி இருக்குன்னா லைக் எ சைல்டட் ப்ளே மாதிரி இருக்கும் அந்த ரிவர் பண்ணுறது. அதாவது ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர் பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வே over the yellow bubbles dancing through the flowers and foliage the glancing like a child at play. நீ வந்து ரொம்ப ஸ்பார்க்கிளாக ரொம்ப அழகாக இருக்க. அந்த எல்லோ கலர் அந்த மஞ்சள் கலருடைய கூழாங்கற்கள் இருக்கு, மஞ்சள் நிற கூழாங்கற்களெல்லாம் தாண்டி வர. அது மட்டும் இல்லாமல் நீ வர்ற பாதையில் ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஃப்ளவர்ஸு இலைகள் எல்லாத்தையும் தாண்டி நீ விளையாடிக்கிட்டே வர. அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து விளையாடுற மாதிரி இருக்குது, லைக் எ சைல்ட் அட் ப்ளே அப்படின்னு சொல்கிறாரு. ரிவர் ரிவர் ஸ்பெல்லிங் ரிவர் ஆன் யூ ரஷ் த்ரூ த ரஃப் அண்ட் ஸ்மூத். அதாவது ஸ்பெல்லிங் அப்படின்னா என்னப்பா, ஸ்பெல்லிங்னா என்னது, வீக்கம்னு சொல்லுவோம்ல, வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, வீங்கிட்டு இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம், ஸ்பெல்லிங்னு சொல்லுவோம். அப்படி தானே ஸ்பெல்லிங்காக இருக்கும். அந்த ரிவர் வந்து என்ன ஆகுதுன்னா, அது வர 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 அதோட பாதையில் கொஞ்சம் விரிவடையும்ல, அதை வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வீங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் யூ ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத். சில இடங்களில் நீ எப்படி இருக்க, ரஷ்ஷாகவும், சில இடங்களில் நீ எப்படி இருக்க, ஸ்மூத்தாகவும் இருக்க. லவுடர் ஃபாஸ்டர் ப்ரௌலிங் லீப்பிங் ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க் ஸ்வீப்பிங் லைக் இம்பீஷியஸ் யூத். அதாவது நீ வந்து உன்னோட சில இடத்துல வந்து நீ என்ன ஆகிடுற அப்படின்னா, நீ ரொம்ப குண்டாக இருக்க. ஆன் யூ ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத். அதாவது நீ வரக்கூடிய பாதையில் ரஃபாகவும் இருக்க, ஸ்மூத்தாகவும் இருக்க. லவுடர் ஃபாஸ்டர் ப்ரௌலிங் லீப்பிங். அதாவது என்ன சொல்கிறாரு, ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ப்ரௌலிங்னா சண்டை போட்டுக்கிட்டு, லீப்பிங்னா குதிச்சுக்கிட்டு வர. எதெல்லாம் தாண்டி வர அப்படின்னா, ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க்ஸ் ஸ்வீப்பிங் லைக் இம்பீஷியஸ் யூத். அதாவது நீ யாரை மாதிரி வர அப்படின்னா, இளைஞர்களை வந்து தடுக்க முடியாதுல்ல, அவங்களுடைய ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. நீ வந்து உன்னுடைய வேகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இம்பீஷியஸ் யூத் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், ரிவர் ரிவர் பிரிம்மிங் ரிவர் broad and deep and still as time. அதாவது பிரிம்மிங் ரிவர் எப்படி இருக்கான், பிரிம்மிங்கிறது என்னது, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியது. சரியா? பிரிம்மிங்கிறது என்னது, விளிம்பு நிலையில் பொங்கி வர்றது. ரிவர் ரிவர் பிரிம்மிங் ரிவர் broad and deep and still as time. அதாவது சில இடத்துல வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பொங்கி வர்ற நதி வந்து சில இடத்துல வந்து தேங்கி கிடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சீமிங் ஸ்டில் yet it still in motion. அது பார்க்குறதுக்கு தான் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மையாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா மோஷனில் தான் இருக்கும். ட்ரெண்டிங் ஆன்வர்ட் டு த ஓஷன் ஜஸ்ட் லைக் எ மோர்டல் ப்ரைம். அதாவது அது பார்க்குறதுக்கு வந்து அந்த இடத்துல தேங்கி கிடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது என்ன பண்ணும், அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஜஸ்ட் லைக் எ மோர்டல் ப்ரைம். ஜஸ்ட் லைக் எ மோர்டல் ப்ரைம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது வந்து என்ன சொல்கிறது, பெரியவங்களும் வந்து பெரியவங்க வந்து பெரியவங்கள மாதிரி, அதாவது பெரியவங்க மாதிரி பெரியாரும் ஆளும் தன்மை உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த லைனுக்கு கரெக்டான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரியாரும் ஆளும் தன்மை உடைய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ரிவர் ரிவர் ஹெட்லாக் ரிவர் டவுன் யூ டேஷ் இன் டு த சி. அதாவது ஹெட்லாக் அப்படின்னா என்னப்பா, தலைகீழா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சில இடங்கள் அது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது
தலைகீழாக பாயும் அப்படின்னு சொல்கிறாரு. டவுன் யூ டூ டேஷ் இன் டு த சி, அதாவது நீ வந்து சீக்குள்ளே அந்த என்ன சொல்கிறாரு, ஒளி எழுப்பிக்கிட்டே நீ என்ன பண்ணிடுவ, கடலோட போயிடுவ அப்படின்னு சொல்கிறாரு. சி ஹேத் லைன் ஹேத் நெவர் சவுண்டட், அதாவது அது அந்த கடலுக்கு போகும்போது என்ன எப்படி இருக்குமாப்பா, சத்தமே இல்லாமல் தான் இருக்குமா. சரியா, எப்படி இருக்குமா, சத்தமே இல்லாமல் தான் இருக்குமா. சி தட் செயில் ஹேத் நெவர் ரவுண்டட், அதை மாதிரி இப்போ ஒரு மனுஷனால் கப்பலில் கடலை ஃபுல்லாக சுற்றி வர முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா அதுக்கான நம்மளுடைய வாழ்நாளே கம்மி தான், அவ்வளோ பெரிய ஆழமானது. அதை மாதிரி லைஃப் எட்டர்னிட்டி, லைக் எட்டர்னிட்டி, எட்டர்னிட்டிங்கிறது அந்த முடிவே இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. லைக் எட்டர்னிட்டி அப்படிங்கிறது முடிவே இல்லாமல் இருக்கிறது, சாகாவரம் பெற்றவை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த போயட்டில் என்னன்னாப்பா, ரிவருடைய அழகை பற்றி பாடியிருக்காங்க. எப்படி பாடியிருக்காங்கன்னா, ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர் பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வே, நீ வந்து ரொம்ப ஸ்பார்க்கிளாக ரொம்ப உன்னுடைய வேலை அழகாக இருக்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சள் கலர் கூழாங்கல்லோட விளையாடிக்கிட்டு அந்த இலைகள் பூக்கள் அதோடலாம் விளையாடிட்டு இருக்கு. அதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை விளையாடுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர் ஆன் யூ ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத் லவுடர் ஃபாஸ்டர் ப்ரௌலிங் லீப்பிங் ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க் ஸ்வீப்பிங் லைக் இம்பேஷியஸ் யூத், அதாவது நீ சில இடத்துல வந்து ரொம்ப குண்டாயிடுற, அதாவது அதனுடைய கொள்ளளவு அதனுடைய அந்த அகலப்பகுதி வந்து அதிகமாயிரும்ல, அதை தான் இதில் ஸ்வெல்லிங் ரிவர்னு சொல்கிறாங்க. ஆன் யூ ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத் லவுடர் ஃபாஸ்டர் ப்ரௌலிங் லீப்பிங் ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க் ஸ்வீப்பிங் லைக் இம்பேஷியஸ் யூத். அதை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்குது தெரியுமா, அந்த அவருக்கு எப்படி இருக்கான்னா, அந்த இளைஞர்களை வந்து தடுக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப விவேகமானவனா நீ இருக்கிற அப்படின்னு ரிவரை சொல்கிறாரு. ரிவர் ரிவர் பிரிம்மிங் ரிவர் ப்ராட் அண்ட் டீப் அண்ட் ஸ்டில்லர் டைம், நீ சில இடங்களில் ரொம்ப ஆழமாக தேங்கி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையாகவே நீ எப்படி இல்லை, தேங்கி இல்லை, நீ மோஷனில் தான் இருக்க. அது எப்படின்னா ஜஸ்ட் லைக் எ மோட்டல், அதாவது ஒரு பெரிய சிலர் வந்து இந்த பெரியவங்கெல்லாம் வந்து அடக்கமாக இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு எவ்வளோ தான் தெரிஞ்சாலும் அவங்க வந்து அமைதியாக கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா கூட அவங்களால எல்லாம் முடியும்னா கூட அவங்க ரொம்ப வந்து தன்னடக்கத்தோடு இருப்பாங்கல்ல, அதை மாதிரி நீ இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரிவர் ரிவர் ஹெட்லாங் ரிவர் டவுன் யூ டேஷ் இன் டு த சி தட் லைன் ஹேத் நெவர் சவுண்டட், அதாவது நீ கடலோட கலக்கும்போது இப்போது பிறக்கும்போது இருக்கிற சவுண்ட் வந்து அது கடலோட போய் சேரும்போது இருக்காதுன்னு சொல்கிறாரு. அதாவது அது வரும்போதெல்லாம் நிறைய சவுண்டடாக நிறைய சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப துருன்னு இருக்கும். ஆனால் அது கடலோட கலக்கும்போது ரொம்ப அமைதியாக தான் போய் கலக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எந்த ஒரு மனுஷனாலையுமே கடலோட மொத்த பகுதியை வந்து என்ன பண்ண முடியாது, சுற்றி பார்க்க முடியாது. ஏன்னா சுற்றி பார்க்க முடியாது. லைஃப் வந்து அது என்ன சொல்கிறது, எட்டர்னிட்டி உள்ளது லைஃபு. அதனால வந்து நிரந்தரமானது, இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு. அதாவது என்னென்னாப்பா, நமக்கு தமிழெல்லாம் ஸ்டோரி சில கதைகள்லாம் சொல்லுவாங்கள்ல, நம்மளுடைய இறந்தால் நம்மளுடைய ஆன்மா வந்து என்ன ஆகும்னா சொர்க்கத்துக்கு போயிடும், இல்லை நம்ம நட்சத்திரம் ஆயிடுவோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ரிவர் ரிவர் ஹெட்லாங் ரிவர் டவுன் யூ டேஷ் இன் டு த சி தட் லைன் ஹேத் நெவர் ரவுண்டட் சி தட் செயில் ஹேத் நெவர் ரவுண்டட் லைக் எட்டர்னிட்டி, அதாவது நம்ம லைஃப் வந்து எட்டர்னிட்டி ஆனது. நம்ம வந்து அது கடலோடு போய் சேர்ந்தாலும் அது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த போயத்தில் வந்து போயட்டிக் அவர் வந்து ரொம்ப யோசித்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு இந்த போயத்தை. சரியா, அதை என்ன சொல்ல வர்றாருன்னா, ரிவர் அதோட எல்லை வந்து ஆரம்பித்து இந்த இடத்துல முடியுதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம்ல, அதுக்கு முடிவே இல்லைன்னு சொல்லுவோம்ல, அதை தான் அவர் சொல்கிறாரு. சரியா, சரி பார்க்கலாம், போயட்டை பற்றி பார்க்கலாம். கேர்லின் ஆன் பவுல்ஸுங்கிறவங்க யார் அப்படின்னா இங்கிலீஷ் போயட். அவங்களுடைய ஒய்ஃப் வந்து யார் அப்படின்னா அந்த ஒய்ஃப் ஆஃப் ராபர்ட் சவுத்தே. ஆக்சுவலாக இந்த கேரலின் ஆன் பவுல்ஸ்ங்கிறவங்க வந்து இங்கிலீஷ் போயட், அண்ட் த ஒய்ஃப் ஆஃப் இவங்களுடைய ஹஸ்பண்ட் யார் அப்படின்னா ராபர்ட் சவுத்தே, த போயட் laureate of Britain. She was a poet, great merit, and produced some of best work and threshold and Victorian era. She wrote various others works including The Little Ladybird. இந்த ஒர்க்ஸை வந்து இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சுக்கோங்கப்பா, ரொம்ப முக்கியம். The Little Ladybird, Chapter and Churchyard and Tales of the ஃபேக்ட்ரிஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இந்த போயத்தில் வந்து போயட்டிக் டிவைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஆனால் எதுவுமே நான் மென்ஷன் பண்ணலை. ஆக்சுவலாக ஏன் அந்த டிவைஸில் அந்த போயத்தோட மென்ஷன் பண்ணலன்னா நமக்கு போயத்தோட மீனிங் நல்லா தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் போயட்டிக் டிவைஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான போயட்டிக் டிவைஸ் நமக்கு புக்கில் இருக்கிறது தான், பார்த்துக்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு போயட்டிக் டிவைஸ் என்னென்னாப்பா அனாஃபோரா.
மேம் அனஃபோரானா என்ன மேம், நம்ம இது வரைக்கும் பார்க்கலையே, நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த போய்டிக் டிவைஸில் எதுவும் பார்க்கல. அனஃபோரானா ஒன்றும் இல்லை தங்கம். அனஃபோரா இஸ் த ரிப்பிட்டேஷன் ஆஃப் சர்டைன் வேர்ட் ஆர் ப்ரைஸ் அட் த பிகினிங் ஆஃப் சக்ஸஸிங் லைன்ஸ் ஆஃப் ரைட்டிங் ஆர் ஸ்பீச். அதாவது ரிப்பிட்டேஷனாக வரும். இப்போ அந்த வேர்டோ இல்லை அந்த ஃப்ரைஸோ அந்த பிகினிங்கில் வந்து ரிப்பீட்டடாக வரும். சரியா? இப்போ இங்கே பாருங்கள், see thatன்னு வந்திருக்கா, இது ரிப்பீட்டடாக வந்திருக்கா, அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்டு தானே மாறி இருக்கு, அதுதான் அனஃபோரா. சரியா? அடுத்து நல்லா பார்த்துக்கோங்க. அனஃபோரா இஸ் த ரிப்பீட்டேஷன் ஆஃப் சர்டைன் வேர்ட் ஆர் ஃப்ரைஸ் அட் த பிகினிங் ஆஃப் எ சக்ஸசிவ் லைன்ஸ் ஆர் ரைட்டிங் ஆர் ஸ்பீச். அதுதான் எனது அனஃபோரா. அடுத்து எபித்தட். எபித்தட் இஸ் an adjective or phrase expressing a quality or attribute regarded as characteristics of person other things mentioned. இது ஒன்றும் இல்லைப்பா, அட்ஜெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அதில் மென்ஷன், அதில் வந்து அட்ஜெக்டிவாக இருந்ததுன்னா, அட்ஜெக்டிவ்னா என்னென்னு சொல்லியிருக்கேன், நவுனை ப்ரைஸ் பண்ணி சொல்கிறது, நவுனுடைய தன்மையை பற்றி சொல்கிறது, அந்த மாதிரி சொல்லியிருந்தா. இப்போ இந்த போயத்திலே நமக்கு வந்து ஒரு போயட்டிக் டிவைஸ் இருக்குது, லிட்டில் ரிவர். லிட்டில்ங்கிறது என்னது, ரிவரை பற்றி சொல்லுது. அப்போ ரிவருங்கிறது ஒரு நவுனு, ரிவருங்கிறது நவுனுடைய தன்மையை பற்றி சொல்கிறதுனால இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா எபித்தட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? புரிஞ்சுதா? எபித்தட்டுங்கிறது ஒன்றும் இல்லடாமா, அதாவது நம்ம வந்து ஜென்ரலாக அட்ஜெக்டிவ் படிப்போம்ல, அந்த மாதிரி அந்த போயட்டிக்கில் அட்ஜெக்டிவ் டிவைஸ் ஏதாவது வந்திருந்தது அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எபித்தட். போயட்டிக் டிவைஸில் அட்ஜெக்டிவோடைய தீம் என்ன அப்படின்னா எபித்தட். சரியா? அடுத்து இமேக்ரி. இமேக்ரினா நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், அதாவது ஐம்புலன்களை பற்றி சொன்ன உடனேயே, அதாவது ஐஞ்சுவைகளை பற்றி சொன்ன உடனேயே நமக்கு அது ஞாபகம் வர்றது. சைட்டு, ஹியரிங், டச்சு, டேஸ்ட்டு, ஸ்மெல்லு. அதாவது இப்போ எதையாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரியாணின்னு சொன்னால் நமக்கு ஸ்மெல் ஞாபகம் வரும். ரோஸ் கலர் சுடிதார் மெட்டீரியல் அப்படி நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ரோஸ் கலர் சுடிதார் மெட்டீரியல், பிளாக் கலர் பேகு, அந்த மாதிரி சொல்லும்போது அந்த கலர் வந்து நமக்கு விஷனபிளாக தெரியும். ஆக்சுவலாக நம்ம அதை பார்க்க மாட்டோம், அதை சொன்ன உடனே அந்த யோசிக்கிறோம்ல, அதை தான் என்ன சொல்கிறோன்னா இமேக்ரின்னு சொல்கிறோம். இமேக்ரிங்கிறது என்னென்னா, ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னோன்னா உடனேயே வந்து நமக்கு அதை பற்றின கண்டென்ட் வந்து நம்ம கண்ணுக்கு வர்றதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இமேக்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ பீபிள்ஸ் அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, அந்த எல்லோ கலருடைய மஞ்சள் நிற கூழாங்கற்கள்னா உங்களுக்கு அந்த மஞ்சள் கலர் வந்து உங்கள் கண்ணுக்குள்ளே வந்துட்டு போகும் இல்லையா, அதுதான் இமேக்ரின்னு சொல்கிறோம். சரியா? அப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சில போயட்டிக் டிவைசஸ் வந்து எங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலராக ஒவ்வொரு போயட்டிக் டிவைஸ் ஒன்றுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு தனியாக போயட்டிக் டிவைஸ் கொடுக்கணுன்னாலும் நான் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரியாப்பா? இந்த போயட்டில் வந்து நம்ம என்ன டிவைஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அனஃபோரா பார்த்தோம். அனஃபோரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிப்பிட்டேஷன் ஆஃப் சர்டைன் வேர்ட் ஆர் ஃப்ரைஸ், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனஃபோரான்னு சொல்லுவோம். எபித்தட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைப்பா, நவுனுடைய குவாலிட்டியை சொல்கிறது தான் என்னது அப்படின்னா, அதாவது அட்ஜெக்டிவை மென்ஷன் பண்ணுறது தான். போயட்டிக் டிவைஸில் ஒரு அட்ஜெக்டிவ் வந்திருக்கு அப்படின்னா அதோடைய பேர் தான் என்ன பேர் அப்படின்னா எபித்தட். அடுத்து இமேக்ரிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது it need not to be only visual, it can relate of any 5 senses. அதாவது அதை நம்ம கண்ணில் பார்க்கணும்னு இல்லை, அதை சொன்ன உடனே நமக்கு அதை வந்து ஃபீல் பண்ண முடியணும். சைட்டு, ஹியரிங், டச்சு, டேஸ்ட்டு, ஸ்மெல்லு. டைபாம் எப்படி வரைக்கும் தெரியுமா அப்படின்னா அந்த டப்புன்னு ஒரு சவுண்டு நம்ம காதுக்குள்ளே வந்துட்டு போகல, அதுதான். அது மாதிரி ஏதாவது ஒரு கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு நம்ம அந்த இமேஜின் பண்ணிக்குவோம்ல, அதுதான் இமேக்ரி. சரியா? இமேக்ரி இதில் வந்து எல்லோ பீபிள்ஸுங்கிறது இமேக்ரி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கிவ் ஒன் லைக். அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு இந்த மாதிரி இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இல்லை போயட்டிக் டிவைஸ் தனியாக வேணும்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள், நான் அடுத்து ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கலாம். பாய்.